ஜெயம் கொள்ளுகிறன் எவனோ அவனுக்கு மறைவான மன்னாவை புசிக்க கொடுத்து அவனுக்கு வெண்மையான குறிக்கல்லையும் அந்த கல்லின் மேல் எழுதப்பட்டதும் அதை பெறுகிறவனே அல்லாமல் வேறு ஒருவரும் அறியக்கூடாததுமான புதிய நாமத்தை கொடுப்பேன் என்ற தேவனுக்கு துதியும் கனமும் மகிமையும் இந்த வேளையிலே உண்டாவதாக. பிரியமானவர்களே, தேவத்துவம் என்று நடத்தப்படுகிறதான இந்த அருமையான வேத பாட வகுப்பிற்கு ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்தி வரவேற்கின்றேன். கடந்த நாட்களிலே ஆதியாகமம் 10ஆம் அதிகாரத்துல முதலாவது இந்த உலகத்தில் இருந்த அரசனாகிய நிம்ரோத்தை குறித்து அவரது மனைவி அவரது பிள்ளை நிம்ரோத் சூரிய கடவுள் என்றும் அவனது மனைவி செமிராமிஸ் நிலா தேவதை என்றும் இந்த செமிராமிஸுக்கு பிறகு பிறந்த அந்த குழந்தை கடல் தேவதை தேவன் என்றும் அழைக்கப்பட்ட அந்த வழிபாட்டின் காரியங்கள் 7 சப்ஜெக்டுகளாக கிட்டத்தட்ட 8 காரியங்கள் சப்ஜெக்டுகளாக Facebook ஆன்லைன்ல ஒளிபரப்பப்பட்டது. தொடர்ந்து யூடியூபிலும் இந்த செய்தி இருக்கிறது. அநேக தெரிந்த ஊழியக்காரர்களுக்கும் மற்றும் அநேக தேவ மக்களுக்கும் வாட்ஸ்அப்பிலும் இதை நான் அனுப்பி இருக்கிறேன். அநேகர் பார்த்து இந்த புதிய தலைப்புகளில் சொல்லப்பட்ட இந்த செய்தியை கேட்டு ஆசீர்வதிக்கப்பட்டார்கள், புதிய காரியங்களையும் அறிந்து கொண்டார்கள். இது மிகவும் ஒரு டஃப்பான ஒரு சப்ஜெக்ட். இதை புரிந்து கொள்வதற்கும் விலக்கி எடுத்து சொல்வதற்கும் சற்று சிரமமான காரியம் என்றாலும் தேவனது கிருபையினாலே தேவன் இந்த காரியத்தை நமக்கு கற்று தந்து கொண்டு இருக்கிறார். சாத்தானின் சாம்ராஜ்யம் என்கிற தலைப்புல 7 காரியங்கள் இந்த தலைப்புல ஒளிபரப்பப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு 8ஆவதான பகுதி இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ளும்படியாக இருக்கிறோம். தொடர்ந்து இந்த வேத பாடங்களை கர்த்தர் நமக்கு ஆசீர்வதி தரும்படியாக ஜெபத்தோடு இந்த பாடத்துக்குள் நாம் கடந்து செல்லலாம். கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே, இந்த வேத பாடங்களை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, மீண்டுமா இயேசுவின் நாமத்தினாலே உங்களை நான் வரவேற்கிறதுல மகிழ்ச்சி அடைகிறேன். நிம்ரோத்தினுடைய வழிபாடு உலக மதங்களிலே எப்படி நுழைந்தது? அவனது மனைவியாக செமிராமிஸினுடைய வழிபாடு உலக மதங்களிலே எப்படி நுழைந்தது? அந்த செமிராமிஸினுடைய மகனாகிய தம்மூசினுடைய வழிபாடு உலக மதங்களிலே எப்படி நுழைந்தது என்பதை இனி வரக்கூடிய நாட்களிலே விவரமாக தெளிவாக நீண்ட ஒரு தொடர் வேத பாடமாக இருக்கிறபடினாலே நாம் நிறுத்தி நிதானமாக வசனத்தின் அடிப்படையிலேயும் சரித்திரத்தின் அடிப்படையிலேயும் அநேக காரியங்களை நாம் அறிந்து கொள்ள கர்த்தர் நமக்கு எல்லா வகையிலும் தொடர்ந்து உதவி செய்வாராக. ஆதியாகமம் 11ஆம் அதிகாரத்துல மொழி குழப்பத்துக்கு பிற்பாடு ஏற்கனவே இந்த மெசபதோமியா நாகரிகம் என்று சொல்லக்கூடிய அந்த நாகரிகத்துக்குள்ளாக வளர்ந்த மக்கள் நிம்ரோத்தை சூரிய கடவுளாக, செமிராமிஸை நிலா தேவதையாக வழிபட்டார்கள். பின் நிம்ரோத்து இறந்த காலத்துக்கு பிற்பாடு செமிராமிஸையும் அவருடைய குழந்தையை வழிபடுகிற பழக்கம் இருந்தபடினாலே அன்பானவர்களே, இந்த பழக்கமானது மத நம்பிக்கையானது உலக மதங்களுக்குள்ளே நுழைந்து விட்டது. இதை குறித்து ஏற்கனவே 7 செய்திகளிலே நாம் தொடர்ந்து இதை நாம் அறிவித்துக் கொண்டு வருகிறோம். ஒருவேளை முதலாவதாக இந்த செய்தி நீங்கள் கேட்பீர்கள் என்று சொன்னால் ஏற்கனவே கேட்ட செய்திகளை கேட்டு பிறகு இந்த செய்திகளையும் நீங்கள் ஒரு முறை கேட்கும் பொழுது இந்த நாளினுடைய பாட திட்டங்களை நம்மால் விலகிக் கொள்ள முடியும். ஆகவே ஏற்கனவே சாத்தானின் சாம்ராஜ்யம் என்று யூடியூபிலே வெளியிடப்பட்டிருக்கிறதான 7 தலைப்புகளை கொண்ட அந்த செய்திகளை நீங்கள் கேட்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இது ஆதியாகமம் 10ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுகிற நிம்ரோத்தினுடைய வாழ்க்கை வரலாறுகள் அடங்கிய உலக நாகரீகம், மொழி குழப்பம், பாபேல் கோபுரம் கட்டப்படுகிற ஆதியாகமம் 11ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுகிற சம்பவங்கள் அனைத்தையும் உள்ளடக்கிய சரித்திர அடிப்படையில வேத வசனத்தின் அடிப்படையில ஏற்கனவே போதிக்கப்பட்டிருக்கிற சத்தியங்கள். ஆகவே இவைகளை கேட்டு நீங்கள் பலன் பெறும்படியாகவும் தொடர்ந்து இந்த வேத பாடத்தை நீங்கள் அறிந்து கொள்ள உங்களை நான் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். அன்பானவர்களே, மொழி குழப்பத்திற்கு பிற்பாடு உலக மதங்களுக்குள்ளாக இந்த சூரிய சந்திர வழிபாடு எப்படி நுழைந்தது என்பதை பழைய செய்திகள் மூலமாகவும் இனி வரக்கூடிய பாடங்கள் மூலமாகவும் தெளிவாய் இன்னும் நாம் அதிகமான காரியங்களை கற்றுக்கொள்ள எல்லா வகையிலும் கர்த்தர் நமக்கு அனுகிரகம் செய்வாராக. அன்பானவர்களே,
நாகரிக மக்கள், மெசபதோமியாவிலே உருவாக்கப்பட்ட அந்த நாகரிக மக்கள் அங்கிருந்து பல பிரிவுகளாக பிரிந்து மொழி குழப்பத்தின் பிற்பாடு நதி ஓரங்களிலே, ஆற்று ஓரங்களிலே தங்களுக்கான பகுதிகளை, வாழ்வதற்கான பகுதியை தெரிந்து கொண்டு நகரங்களை அமைத்து வாழ துவங்கினார்கள். அப்படி அவர்கள் வாழ துவங்கிய பொழுது ஏற்கனவே அவருடைய மத நம்பிக்கைகள் அவர்களுக்குள் இருந்தபடினாலே சில நிம்ரோத்தை தெய்வமாக பல பெயர்களிலே வழிபட ஆரம்பித்தார்கள். சில மக்கள் செமிராமிஸை மட்டும் பல பெயர்கள் வைத்து வழிபட ஆரம்பித்தார்கள். சில மக்கள் நிம்ரோத்தையும் செமிராமிஸையும் சேர்ந்து வழிபட ஆரம்பித்தார்கள். இன்னும் சில மக்கள் செமிராமிஸையும் தமுஸையும் வழிபட ஆரம்பித்தார்கள். இன்னும் சில மக்கள் நிம்ரோத்தையும் செமிராமிஸையும் தமுஸையும் பல பெயர்களை வைத்து வழிபட ஆரம்பித்தார்கள். இந்த சுமேரிய நாகரிகம் என்று நாம் சரித்திரத்திலே படித்திருப்போம். இந்த மெசபதோமியா நாகரிகத்துக்குள் காணப்படுகிற புராதான பழங்கால நாகரிகம் என்று, தொன்மையான நாகரிகம் என்று இந்த சுமேரியா நாகரிகத்தை குறித்து நாம் சரித்திரத்திலே பார்க்க முடியும். இந்த சுமேரியர்களுக்கு ஒரு எழுத்து முறை இருந்தது. அதாவது கருத்து ஓவிய முறையிலே செதுக்கப்பட்ட ஆப்பு வடிவிலான ஒரு எழுத்து முறை. அது அந்த முறைக்கு கியூனிஃபார்ம் என்கிறதான எழுத்து முறை என்று சொல்லுவார்கள். அந்த ஓவியம் வடிவிலே, ஆப்பு எழுத்துக்கள் வடிவிலே அவைகளை செதுக்கி பின்வரும் சந்ததிகள் கற்றுக்கொள்வதற்கு ஏதுவாக அதை முதலாவதாக இந்த கற்காலத்துல இவர்கள் துவங்கிய ஒரு மொழியாக இது கியூனிஃபார்ம் என்கிற எழுத்து முறை கருதப்படுகிறது. இதிலே சுமேரிய கடவுளுக்கான சில குறிப்புகள் எழுதப்பட்டிருக்கிறது. முதலாவது, பிரதான கடவுளுக்கு 53 ஆலயங்களும், மாத்தக்கின் கடவுளுக்கு 55 கோவில்களும், பூமிக்குரிய தேவர்களுக்கு 300 கோவில்களும், வானுலக தேவர்களுக்கு 600 கோவில்களும், இஸ்தார் தேவனுக்கு 180 பலிபீடங்களும், நேர்கால் மற்றும் ஆதாத் என்ற தெய்வங்களுக்கு 180 பலிபீடங்களும், மற்ற தெய்வங்களுக்கு 12 பலிபீடங்களும் இருந்ததாக அந்த ஆப்பு வடிவ எழுத்துக்களிலே, யூனிஃபார்ம் என்ற எழுத்து வடிவ அந்த எழுத்துக்களிலே சொல்லப்பட்டதாக புதைப்பொருள் மற்றும் தொல்பொருள் ஆய்வுகள் மூலமாக வெளியிடப்பட்டிருக்கிற உண்மை காரியங்கள். ஆகவே இந்த மெசபதோமியா நாகரிக காலத்திலேயே பல தெய்வ நம்பிக்கை உள்ள வழிபாடுகள் மக்கள் மத்தியிலே உருவாக ஆரம்பித்தது. அன்பானவர்களே, ஏற்கனவே இந்த நிம்ரோத் தன்னை சூரிய கடவுள் என்று சொல்லிக் கொண்டபடினாலே சூரியனை அடிப்படையாக வைத்து, பிரியமானவர்களே, மணி நேரங்களும் நாட்களும் மாதங்களும் வாரங்களும் வருடங்களும் இவ்விதமாக பின்னாட்களிலே வந்த ஜனங்கள் இவைகளை உருவாக்கினார்கள். எப்படி என்பதைத்தான் இந்த வேத பாடத்திலே நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். அதற்கு முன்பாக சூரிய கடவுள் என்று தன்னை சொல்லிக் கொண்ட இந்த நிம்ரோத்துடைய வழிபாட்டை குறித்து நாம் பார்க்கிற வேளையிலே ஆதியாகமம் 10ஆம் அதிகாரம் 8, 9, 10 ஆகிய வசனங்களிலே நிம்ரோத் தன்னை முழு முதல் கடவுளாக தன்னை பிரகடனப்படுத்திக் கொண்டது மாத்திரமல்ல, தான் உருவாக்கிய புதிய சாம்ராஜ்யத்திலே, தான் உருவாக்கிய புதிய மதத்திலே, தான் உருவாக்கிய புதிய பிரமாணங்களை, கட்டளைகளை அவன் பிறப்பித்த பொழுது தன்னை சூரிய கடவுளாக ஜனங்கள் மத்தியிலே பிரகடனப்படுத்தி விட்டான். ஆகவே இந்த பூமியிலே 2வது உலகம் என்று சொல்லப்படுகிற ஜலப்பிரளயத்துக்கு முன்பாக உள்ள உலகம், 2வது உலகம் என்று சொல்லப்படுகிற அந்த உலகத்திலே 120வது வருஷத்துல இந்த நிம்ரோத்தை ஜனங்கள், நிம்ரோத்தின் மனைவியை ஜனங்கள், பிறகு அவருடைய குடும்பத்தையே பின்வரும் சந்ததிகள் வழிபட ஆரம்பித்தார்கள். அன்பானவர்களே, இந்த மெசபதோமியா நாகரிகம் என்று நாம் சரித்திரத்திலே பார்க்கிற இந்த நாகரிகம் ஆரம்ப நாட்களிலே அதுக்கு இருந்த பெயர் ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே சினையார் தேசம் என்று சொல்லப்படுகிறது. மீண்டும் சொல்கிறேன், ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே, பழைய ஏற்பாட்டிலே 11ஆம் அதிகாரம் 11வது பக்கத்தில் இருக்கிற 11ஆம் அதிகாரத்திலே 2வது வசனத்திலே சினையார் தேசம் என்று சொல்லப்படுகிற இந்த தேசத்துல நிம்ரோத் துவங்கிய அல்லது அவன் ஆட்சி செய்த ஒரு இடம்தான் வேதத்திலே சினையார் தேசம் என்று சொல்லப்படுகிறது. பிறகு அந்த சினையார் தேசமானது மீகா 5ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே, மீகா 5ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே நிம்ரோத்தின்
தேசம் என்று அழைக்கப்பட்டது. நிம்ரோத்தின் தேசம் என்று. ஏற்கனவே சினையார் தேசம் என்று சொல்லப்பட்ட அந்த தேசம் மிக 5:6 நிம்ரோத்தின் தேசம் என்று அழைக்கப்படுகிறது. அந்த நிம்ரோத்தின் தேசம் தான் பிற்காலத்திலே மெசபதோமியா என்கிற ஒரு நாடாக, ஒரு பெரிய தேசமாக பின்னாட்களிலே அழைக்கப்பட்டது. அதை குறித்து தான் சரித்திரத்திலே பிரியமானவர்களே மெசபதோமியா நாகரிகம் என்கிற ஒரு பாடங்களை நாம் படிக்கிறோம். உலக நாகரிகங்கள் தோன்றிய இடம் என்றும் உலக நாகரிக தொட்டில் என்றும் அழைக்கப்படுகிற இந்த இடத்தை குறித்த காரியங்கள் இன்றைக்கும் நாம் படித்து வருகிறோம். பிரியமானவர்களே, இதை புதிய ஏற்பாட்டிலே அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே நாம் பார்க்க முடியும். அங்கே மெசபதோமியா என்கிற ஒரு நாட்டை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அங்கே வாழ்ந்த ஒரு மனிதன் பெயர் தான் ஆபிரகாம். இந்த ஆபிரகாமை தான் தேவன் ஒரு பெரிய சந்ததியாய் ஆசீர்வதிக்கிறார். அந்த சந்ததிகள் இஸ்ரவேலர்கள் என்று அழைக்கப்பட்ட சந்ததிகள். அவர்கள் போய் சேர்ந்த பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசம், எகிப்தில் இருந்து மோசேயால் நடத்தப்பட்ட இந்த இஸ்ரவேல் சந்ததிகள் பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை சுதந்திரித்துக் கொண்ட பிற்பாடு இஸ்ரவேல் என்கிற ஒரு மாபெரும் தேசம் உருவானது. இந்த தேசம் உருவாவதற்கு காரணமான ஆபிரகாம். இவன் பிறந்த அந்த தேசம், பிறந்த அந்த நாடு தான் மெசபதோமியா நாடு. அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே நாம் அதை பார்க்க முடியும். காரானூரிலே குடியிருக்கிறதுக்கு முன்னமே மெசபதோமியாவிலே மகிமையின் தேவன் ஆபிரகாமுக்கு தரிசனமானார் என்று அந்த பகுதியிலே நாம் பார்க்க முடியும். பழைய புதிய ஏற்பாட்டிலே காரான் என்று சொல்லப்படுகிறது, பழைய ஏற்பாட்டிலே ஆரான் என்று சொல்லப்படுகிறது. அல்லது வேறு வேறு இடமா என்றால் கிடையாது. பழைய ஏற்பாடு எபிரேய மொழியிலிருந்து தமிழிலே மொழியாக்கம் செய்யப்பட்டது. புதிய ஏற்பாடு கிரேக்க மொழியிலிருந்து தமிழிலே மொழியாக்கம் செய்யப்பட்டது. ஆகவே தான் இந்த சின்ன உச்சரிப்புகள் வித்தியாசம் இருக்கிறதே தவிர வேறு ஒன்று இல்லை. அன்பானவர்களே, மெசபதோமியாவை விட்டு ஆபிரகாம் புறப்பட்டு போகும்படியாய் ஆண்டவர் ஒரு அழைப்பை தருகிறார். உன் தேசத்தையும் உன் இனத்தையும் விட்டு புறப்பட்டு வா என்று ஆண்டவர் அழைக்கிறார். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 2-3 ஆகிய வசனங்களிலே நாம் பார்க்க முடியும். குறிப்பா 2வது வசனத்திலே ஆண்டவர் ஆபிரகாமை அழைக்கிறார். இப்பொழுது வசனத்தை வாசிக்க நாம் கேட்கலாம். அதற்கு அவன், சகோதரரே, பிதாக்களே, கேளுங்கள், நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் காரானூரிலே குடியிருக்கிற முன்னமே மெசபதோமியா நாட்டிலே இருக்கும்போது மகிமையின் தேவன் அவனுக்கு தரிசனமானார். ஆபிரகாம் எங்கே தரிசனமானார்? மகிமையின் தேவன் மெசபதோமியா என்கிற நாகரிக மக்கள் வாழ்ந்தார்கள் அல்லவா? அந்த இடத்திலே மகிமையின் தேவன் தரிசனமாகி ஆபிரகாமை அழைக்கிறார். உன் தேசத்தை இனத்தை விட்டு புறப்பட்டு வா என்று அழைக்கிறார். அடுத்த வசனத்தை பாருங்கள். உன் தேசத்தையும் உன் இனத்தை விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு வா என்றார். இங்கே ஒரு அழைப்பை தேவன் தருகிறதை பார்க்கிறோம். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் தருகிற ஊழிய அழைப்பு, ஒரு காலை இங்கே தேவன் தருகிறதை நாம் பார்க்கிறோம். மெசபதோமியாவிலே இந்த அழைப்பை ஆண்டவர் தருகிறார். காரணம் என்ன? மக்களுக்குள்ளே நாகரிகம் தோன்றியது. கல்லுகளை அவர்கள், பிரியமானவர்களே, அந்த சூளையிலே உண்டாக்கப்பட்ட செங்கல்களை கொண்டு நகரங்களை கட்டவும், கோபுரங்களை கட்டவும், மதில் சுவர்களை கட்டவும், இப்படி நாகரிகமாய் வாழ துவங்கின அந்த மக்கள் தவறான நம்பிக்கைகளுக்குள்ளே, ஒரு மனிதனுடைய நம்பிக்கைகளுக்குள்ளே அவர்கள் மூழ்கி போனார்கள். ஒரு மனிதனால் உருவாக்கப்பட்ட மத நம்பிக்கைக்குள்ளே ஜனங்கள் மூழ்கி போனபடினாலே அந்த தேசத்தில் வாழ்ந்த ஆபிரகாமை அந்த தேசத்திலிருந்து ஆண்டவர் வேறு பிரிக்க வெளியே கொண்டு வருகிறார். நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு நீ புறப்பட்டு போக வேண்டும் என்று சொல்லுகிறார். இந்த தேசத்தை, இந்த இனத்தை விட்டு வெளியே வா என்று ஆண்டவர் அழைக்கிறார். காரணம் என்ன? ஆபிரகாமுடைய தகப்பனாகிய தேராகு கூட, இந்த தேராகு ஜலப்பிரளய காலத்துக்கு பிற்பாடு நோவா காலத்திலிருந்து 9வது ஜெனரேஷன், 9வது தலைமுறை. ஆனால் நிம்ரோத் என்பவன் நோவா காலத்தில் 4வது தலைமுறை, காம் சந்ததியிலே 4வது தலைமுறை. ஆனால் இந்த ஆபிரகாம் தகப்பனாகிய தேராகு நோவா
அந்த வம்சத்திலே நோவாவுடைய அந்த சந்ததியிலே சேம் சந்ததியிலே 9வது தலைமுறை. இந்த 9வது தலைமுறையிலேயே பிரியமானவர்களே, உலகம் முழுவதும் சூரிய சந்திர வழிபாடு அந்த மெசொப்பொத்தேமியா நாகரிக மக்களுக்குள் இருந்தபடினாலே அதிலே மூழ்கி போன மனிதர்கள் ஒருவனாக ஆபிரகாமின் தகப்பனாகிய தேராகும் இருந்தார். அதற்கான ஒரு வேத வசனத்தை இப்போது நாம் வாசிக்க போகிறோம். பழைய ஏற்பாட்டிலே யோசுவாவின் புத்தகம் 24ஆம் அதிகாரம் 2வது வசனம். மீண்டும் சொல்லுகிறேன், யோசுவாவின் புத்தகம் 24ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை இப்பொழுது வாசிக்க கேட்கலாம். அப்பொழுது யோசுவா சகல ஜனங்களையும் நோக்கி, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், கவனிங்கள், பூர்வத்திலே உங்கள் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் நாகோருக்கும் தகப்பனாகிய தேராகு என்பவன் நதிக்கு அப்புறத்திலே குடியிருந்த போது அவர்கள் வேறே தேவர்களை சேவித்தார்கள். அவர்கள் என்று சொன்னால் தேராகும் அவனோடு கூட இருந்த அவனுடைய மக்களும். பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட வேறே தேவர்களை வழிபடுகிற வழிபாட்டு முறைக்கு அவர்கள் அடிமைப்பட்டு போனார்கள். வானத்தையும் பூமியையும் பூமியில் இருக்கிறதான கடல்களை உண்டாக்கிய அண்ட சராசரங்களை உண்டாக்கிய தெய்வத்தை அல்ல, நிம்ரோத்தால் உருவாக்கப்பட்ட சூரிய சந்திர வழிபாடு, நிம்ரோத்தால் இந்த உலகத்தில் வந்த உயிரின வழிபாடு, சிருஷ்டி வழிபாடு, மனித படைப்பு வழிபாடு, தள்ளப்பட்ட வானசேனை என்று சொல்லக்கூடிய தூதருடைய வழிபாடு, இவைகளுக்கு அந்த மெசொப்பொத்தேமியா மக்கள் அடிமைப்பட்டு போனார்கள். உயிரின வழிபாடு என்பது மனிதனை மனிதனே வணங்குவது. தேவனால் படைக்கப்பட்ட பகுத்தறிவற்ற மிருகங்களை மனிதன் வழிபடுவது. அது காட்டு விலங்குகளாக இருக்கட்டும், நாட்டு விலங்குகளாக இருக்கட்டும், ஊரும் பிராணிகளாக இருக்கட்டும், கடல்வாழ் ஜீவ ஜந்துக்களாக இருக்கட்டும், வானிலே பறக்கிற பறவைகளாக இருக்கட்டும், இப்படி தேவனால் படைக்கப்பட்ட உயிரினங்கள், தேவனால் படைக்கப்பட்ட மனிதன், இவர்களை வணங்குவது உயிரின வழிபாடு. ரோமர் 1:23 பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது, இப்படிப்பட்ட வழிபாடு செய்யக்கூடாது. தேவனுடைய மகிமையை பிரியமானவர்களே மிருகங்களுக்கும் பறவைகளுக்கும் மனிதனுக்கும் கொடுக்க கூடாது. ஏனென்றால் தேவன் அந்த தெய்வீக மகிமையை உடையவராக இருக்கிறார். அந்த தெய்வீக மகிமையை மனிதர்களுக்கு, மிருகங்களுக்கு, பறவைகளுக்கு கொடுக்க கூடாது என்று வேதம் தெளிவாய் நமக்கு சொல்லுகிறது. அடுத்து சிருஷ்டி வழிபாடு, சூரியனை வழிபடுவது, சந்திரனை வழிபடுவது, நட்சத்திரங்களை வழிபடுவது, கார்மேகத்தை வழிபடுவது, இடியை வழிபடுவது, இவையெல்லாம் தேவனால் படைக்கப்பட்ட சிருஷ்டிப்புகள், இயற்கைகள். இவைகளை மனிதன் வழிபடக்கூடாது என்று உபாகமம் 20ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல வேதம் தெளிவாய் நமக்கு சொல்லுகிறது. 10 கட்டளைகளிலே ஒரு கட்டளையாக இதை நாம் பார்க்க முடியும். அடுத்து மனித படைப்பு வழிபாடு. இதை குறித்து சங்கீதம் 135, சங்கீதம் 135 15, 16, 17, 18 ஆகிய வசனங்களிலே இந்த மனித படைப்பு வழிபாட்டை குறித்து வேதம் சொல்லுகிறது, இப்படிப்பட்ட வழிபாடு செய்யக்கூடாது என்று. அடுத்து தள்ளப்பட்ட தூதர்களான வானசேனை ஆராதனை என்கிற வழிபாடு, அப்போஸ்தலர் 7:42 இப்படிப்பட்ட வழிபாடு செய்யக்கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. சில மக்கள் அப்படிப்பட்ட வழிபாடு செய்தவர்களை அந்த வழிபாட்டுக்கு தேவன் அவர்களை ஒப்புடுத்தி விட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. அன்பானவர்களே, இப்படி விக்கிரக ஆராதனையில ஒரு கூட்டம் மக்கள் சூரியனையும் சந்திரனையும் வழிபடுகிற மக்கள் உயிரின வழிபாடு, மனித படைப்பு வழிபாடு, சிருஷ்டி வழிபாடு, தள்ளப்பட்ட தூதர்கள் வழிபாடு, வானசேனை வழிபாடு, இவைகளுக்கு அடிமைப்பட்ட ஒரு கூட்டம் மக்கள் மெசொப்பொத்தேமியாவிலே வாழ்ந்து கொண்டிருந்த பொழுது அவர்களில் அடிமைப்பட்ட ஒரு மனிதனாக ஆபிரகாமின் தகப்பனாகிய தேராகும் இருந்தான் என்பதை யோசுவா 24:2 நாம் பார்த்தோம். இன்னும் தெளிவாக நாம் அறிந்து கொள்ள யோசுவா 24ஆம் அதிகாரம் 14, 15 ஆகிய வசனங்களை வாசிக்க நாம் கேட்கலாம். யோசுவா 24, 14, 15 ஆகிய வசனங்களை வாசிக்க நாம் கேட்கலாம். ஆகையால் நீங்கள் கர்த்தருக்கு பயந்து அவரை உத்தமமும்
உண்மையுமாய் சேவித்து உங்கள் பிதாக்கள் நதிக்கு அப்புறத்திலும் எகிப்திலும் சேவித்த தேவர்களை அகற்றிவிட்டேன். கவனிங்க, உங்கள் பிதாக்கள் நதிக்கு அப்புறத்திலும் எகிப்திலும் சேவித்த தேவர்களை அகற்றிவிட்டு. அப்படியானால் இங்கே வேதம் சொல்லுகிறது, உங்கள் பிதாக்கள், இஸ்ரவேல் ஜனங்களுடைய பிதாக்கள் மெசொப்பொத்தேமியாவிலே, அங்குதான் அவர்கள் பிறப்பு, அவருடைய வாழ்க்கை, அவருடைய நாகரிகம், மத நம்பிக்கை உருவான இடம். அதைத்தான் இங்கே வேதம் சொல்லுகிறது, உங்கள் பிதாக்கள் நதிக்கு அப்புறத்தில், யூப்ரட்டிஸ் என்கிற நதிக்கு அப்புறத்தில், வேறு விதத்தில் சொல்ல வேண்டும் என்றால் டைகிரிஸ் நதிக்கு அப்புறத்தில், அங்குதான் மெசொப்பொத்தேமியா நாகரிகம் உருவான இடம், நதிக்கு அக்கறையிலே. அப்பொழுதும் அநேக மக்கள் வேறே தேவர்களை சேவித்தார்கள். எகிப்திலே இஸ்ரேல் மக்கள் 400 வருடம் அடிமைப்பட்டிருந்த பொழுது அவர்கள் வேறே தேவர்களை சேவித்தார்கள். இப்பொழுது எமோரியர்கள் இருக்கக்கூடிய பகுதியிலே அவர்கள் இருக்கிறார்கள். அப்பொழுதும் சில மக்கள் வேறே தேவர்களை சேவிக்கிறார்கள். இதை தொடர்ந்து இந்த வசனங்களை வாசிக்கும் பொழுது வேதத்திலே நாம் பார்க்க முடியும், கர்த்தரை சேவியுங்கள், கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாததாய் கண்டால் பின்ன யாரை சேவிப்பீர்கள் என்று தெரிந்து கொள்ளுங்கள். நதிக்கு அப்புறத்தில், நல்ல கவனிங்க, நதிக்கு அப்புறத்தில் உங்கள் பிதாக்கள் சேவித்த தேவர்களை சேவிப்பீர்களோ? நதிக்கு அப்புறத்தில் உங்கள் பிதாக்கள் சேவித்த தேவர்களை சேவிப்பீர்களோ? யோசுவா கேட்கிறாரு, இருமா ஏன் சொல்றாரு? அன்பானவர்களே, எங்க வேதத்திலே பார்க்கிறோம், நதிக்கு அப்புறத்தில் உங்கள் பிதாக்கள் சேவித்த தேவர்களை சேவிப்பீர்களோ? அப்படியானால் நதிக்கு அக்கறையிலே அநேக மக்கள் வேறே தேவர்களை சேவித்தார்கள். பிதாக்கள் சேவித்தார்கள். இஸ்ரவேல் ஜனங்களுடைய பிதாக்கள் யார்? ஆபிரகாமுடைய தகப்பனாகிய தேராகு, அவனுடைய முற்பிதாக்கள் என்று சொல்லப்படுகிற மக்கள். இவர்கள் எல்லாரும் இந்த வழிபாட்டிற்கு அடிமைப்பட்டு இருந்தார்கள். அன்பானவர்களே, அதைத்தான் இங்கே நாம் பார்க்கிறோம். நதிக்கு அப்புறத்தில் உங்கள் பிதாக்கள் சேவித்த தேவர்களை சேவிப்பீர்களோ? தொடர்ந்து வாசிங்க. நீங்கள் வாசம் பண்ணுகிற தேசத்து குடிகளாகிய எமோரியரின் தேவர்களை சேவிப்பீர்களோ என்ற ஒரு கேள்வியை கேட்கிறார். கேட்டுட்டு கடைசியா ஒரு வார்த்தை சொல்றாரு, நானும் என் வீட்டாரமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். நிம்ரோத் போதித்த சூரிய கடவுளை அல்ல, தன்னை முழுமுதற் கடவுள் என்று சொன்ன நிம்ரோத்தை அல்ல, நிம்ரோத்தால் உருவாக்கப்பட்ட நிலா கடவுளை அல்ல, சூரியனை உண்டாக்கிய தெய்வத்தை, சந்திரனை உருவாக்கிய தெய்வத்தை, பிரியமானவர்களே, மனிதனை உண்டாக்கிய தெய்வத்தை, மரங்களை, செடிகளை, கொடிகளை உண்டாக்கிய அதனுடைய ஜாதியின்படி உண்டாக்கிய தெய்வத்தை, மலைகளை உண்டாக்கிய தெய்வத்தை, கார் மேகத்தை, சகலவிதமான பூமியினுடைய ஜீவராசிகளை உருவாக்கிய தெய்வத்தை, காட்டு விலங்குகள், நாட்டு விலங்குகள், ஊரும் பிராணிகள், அது மாத்திரமல்ல வானில் பறக்கும் பறவைகள், கடலில் வாழ்கிற ஜீவ செத்துக்கள், கண்ணுக்கு பார்க்கிறவர்கள், கண்ணில் பார்க்க முடியாத காற்று போன்ற சகல காரியத்தை உருவாக்கிய வானத்தையும் பூமியும் அண்ட சராசரமும் படைத்த கர்த்தரையே சேவிப்போம் என்று யோசுவா இங்கே பதிவு செய்திருக்கிறார். நானும் என் வீட்டாருமோ என்றார், கர்த்தரையே சேவிப்போம். மனிதனால் சிருஷ்டிக்கப்பட்டவைகள் அல்ல, தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டவைகள் அல்ல, தேவனையே சேவிப்போம் என்று சொல்லுகிறார். சிருஷ்டிகரை விட்டுவிட்டு சிருஷ்டி அல்ல, படைத்தவரை விட்டுவிட்டு படைப்புகளை அல்ல, உண்டாக்கினவரை விட்டுவிட்டு தேவனாலும் மனிதனால் உண்டாக்கப்பட்டவைகள் அல்ல, கர்த்தரையே சேவிப்போம் என்று யோசுவா சொல்லுகிறார். அன்பானவர்களே, தொடர்ந்து வேதத்திலே நாம் பார்க்கிற வேளையிலே, அன்பானவர்களே, வாரத்துல 7 நாட்கள், அந்த 7 நாட்களிலே 7 கிழமைகள், இவைகளை பார்க்கிறோம். இவைகள் எப்படி வந்தது? பிரியமானவர்களே, நொடி பொழுது எப்படி வந்தது? நிமிஷங்கள் எப்படி வந்தது? மணி நேரங்கள் எப்படி வந்தது? பகல் 12 மணி நேரம் எப்படி வந்தது? இரவு 12 மணி நேரம் எப்படி வந்தது? நாள் என்ற கணக்கு எப்படி வந்தது? ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் என்று கணக்கிடுகிறோமே, அந்த பழக்கம் எப்படி வந்தது? இந்த காரியங்கள் இந்த வேத பாடத்திலே நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். தொடர்ந்து வாரங்கள், தொடர்ந்து மாதங்கள், தொடர்ந்து வருடங்கள் எப்படி வந்தது என்பதை இந்த சூரிய வழிபாட்டிலே
இந்த காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள முடியும். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நமக்கு சமயம் இல்லை இவைகள் விவரமாய் சொல்வதற்கு. இதனுடைய கண்டினியூ நாளைய தினத்திலே நாம் பார்க்க போகிறோம். எப்படி நொடி, நிமிடங்கள், 60 நிமிடங்கள் சேர்ந்து எப்படி மணி நேரம், இவையெல்லாம் நாளை தினத்துல விவரமாய் நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். இப்பொழுது வாரத்துல 7 நாட்கள், அந்த 7 நாட்களில் இருக்கக்கூடிய 7 கிழமைகள் இவள் எப்படி வந்தது என்று இன்றைக்கு சுருக்கமாக ஒரு பகுதியாகவும், நாளைய தினத்திலே இன்னும் விவரமாக சில பகுதிகளை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, சரித்திரத்திலே கிறிஸ்துவுக்கு முன்பாக 175 இருந்து 163 வரை செலுக்கஸ் பேரரசுக்கு பிற்பாடு ஒரு மனிதன் ஆன்டியோகஸ் IV எபிபேன்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு மன்னன் ஆட்சி செய்தான். ஆன்டியோகஸ் IV எபிபேன்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு மன்னன் ஆட்சி செய்தான். இவனது பழைய பெயர் மித்ர டேட்ஸ் என்பதாகும். மித்ர டேட்ஸ் என்பதாகும். இவன் தனது பெயரை ஆன்டியோகஸ் என்று மாற்றிக்கொண்டான். எபிபேனஸ் என்ற பெயரை இவன் சூட்டிக் கொண்டான். ஆன்டியோகஸ் IV எபிபேனஸ் என்று சரித்திரத்திலே இவனை குறித்து சொல்லப்படுகிறது. இவனை குறித்து வேதத்திலே தானியேல் 8ஆம் அதிகாரத்திலே 9, 10, 11 ஆகிய வசனங்களிலே நாம் பார்க்க முடியும். ஒற்றை கொம்புள்ள ஆட்டுக்கடா என்பது பிரியமான தானியேல் 8ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது. இது கிரேக்கு மன்னனாகிய மகா அலெக்சாண்டரை காட்டுகிறது என்பதை கடந்த நாட்களிலே நாம் படித்திருக்கிறோம். அடுத்து அந்த கொம்பு முறிந்து பிற்பாடு அங்கே இருந்து 4 கொம்புகள் துளிக்கிறது. கிரேக்க சாம்ராஜ்யத்து மாமன்னனாகிய அலெக்சாண்டருக்கு பிற்பாடு இந்த பூமியில் நுழைந்த அவனது 4 தலைவருடைய ஆட்சிகள் என்று நாம் பார்த்தோம். அந்த 4 கொம்புகளில் இருந்து ஒரு கொம்பு துளிக்கிறது. அதுதான் இந்த செலுக்கஸ் பேரரசு ஆட்சியிலே வருகிறதான ஆன்டியோகஸ் IV எபிபேனஸ் என்கிறதான மன்னனுடைய ஆட்சி. இவனை குறித்து தானியேல் 8, 9, 10, 11 ஆகிய வசனங்களிலே விவரமாக சொல்லப்படுகிறது. குறிப்பாக 9வது வசனத்துல சிங்காரமான தேசத்துக்கு நேராக இவன் வருவான் என்று இவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. சிங்காரமான தேசம் என்பது யூதேயா தேசத்தில் இருக்கிற எருசலேம். இதற்கு விரோதமாக இவன் படையெடுத்து வந்து அந்த தேசத்தை தனக்கு அடிமையாக்கி கொண்டது மாத்திரமல்ல, அந்த தேசத்தில் இருக்கிற தேவாலயத்தில் இருந்ததான வெள்ளியையும் விலையேறப்பட்ட பொன்னையும் இவன் கொள்ளையடித்து சென்றதாக சரித்திரத்திலே நாம் பார்க்க முடியும். அது மாத்திரமல்ல 8ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே வானத்தின் சேனை பரியந்தம் இவன் வளர்ந்ததாக இங்கே நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல 8:11 பார்க்கும் பொழுது சேனையினுடைய அதிபதி பரியந்தும் தன்னை அவன் உயர்த்த ஆரம்பித்தார். அதாவது தன்னை கடவுள் என்று சொல்லிக் கொண்டவன், தன்னை தேவன் என்று சொல்லிக் கொண்டவன், தன்னை ஜனங்கள் வழிபட வேண்டும் என்று தன்னை சொல்லிக் கொண்டவன். எபிபேனஸ் என்று சொன்னால் காண்கிற கடவுள் என்று அர்த்தம். தன்னை காண்கிற கடவுளாக ஜனங்கள் மத்தியிலே தன்னை சொல்லிக் கொண்டான். எப்படி நிம்ரோத் தன்னை முழுமுதற் கடவுளாக சொல்லிக் கொண்டானோ அதே போலவே இந்த அரசனும் தன்னை ஜனங்கள் வழிபடும்படியாக சொல்லிக் கொண்டவன். அதனால் தான் தானியேல் 8:11 சேனையுடைய அதிபதி பரியந்தும் தன்னை உயர்த்தி என்ற ஒரு வார்த்தை வேதத்திலே பார்க்க முடியும். இவன் என்ன செய்கிறான்? இதே வசனத்திலே 11வது வசனத்திலே அவரிடத்தில் இருந்த அன்றாட பலியை இவன் நீக்கிற்று என்றால் இவன் நீங்க பண்ணினான். ஆகவே அங்கிருந்த பலிபீடத்திலே யூதர்கள் பலி செலுத்தாதபடிக்கு இவன் தடுத்து நிறுத்தினான். அந்த பரிசுத்தமான ஸ்தலத்துல இவன் ஜூயிஸ் என்கிறதானே சூரிய கடவுளுடைய சிலையை கொண்டு போய் வைக்கிறான். அவருடைய மனைவியாகிய ஜூபிட்டருடைய நிலா தேவதை, நிலா கடவுள் என்று சொல்லுகிற ஜூபிட்டருடைய சிலையை கொண்டு போய் வைக்கிறான். அடுத்து தன்னுடைய சிலை அங்கே கொண்டு போய் வைக்கிறான். ஆன்டியோகஸ் IV எபிபேனஸ் என்கிற தன்னுடைய சிலையை கொண்டு போய் வைத்து ஜனங்களை வழிபடும்படியாக சொல்லுகிறான். அன்பானவர்களே, இது சரித்திரத்திலே நாம் பார்க்கிற ஒரு காரியமாக இருக்கிறது. அன்பானவர்களே, இந்த மனிதன் தான் சூரியனின் நாளாக வாரத்தின் முதலாவது நாளை வாரத்தின் முதலாவது நாளாக அறிமுகப்படுத்தியவன். சண்டே என்று ஆங்கிலத்திலே நாம் பார்க்கிறோம் அல்லவா? சண்டே என்றால், சன் என்றால் சூரியன், சூரியனின் நாள் என்று இந்த பிரியமானவர்களே ஆன்டியோகஸ் IV எபிபேனஸ் என்று சொல்லக்கூடிய அரசன் தான் சூரிய நாளை வாரத்தின் முதலாவது நாளாக அறிவித்தவன். அடுத்து மண்டே என்று பார்க்கிறோம் அல்லவா? மூன் டே, அதுதான் மண்டே என்று சொல்லப்பட்டது.
அன்பானவர்களே, சந்திர நாள் இதை வாரத்தின் 2வது நாளாக அது கருதப்படுகிறது. இதற்கு காரணமானவர் இந்த பிரியமானவர்களே ஆன்டிகஸ் எபிபேனஸ் என்கிற மனிதன் தான். ஆக தமிழிலே நாம் தெளிவாக பார்க்க முடியும். ஞாயிறு, ஞாயிறு என்ற வார்த்தைக்கான அர்த்தம் கதிரவன், சூரியன் என்று அர்த்தம். இது சூரியனுடைய நாள் என்பதற்காகத்தான் ஞாயிறு என்ற வார்த்தை வாரத்தின் 1வது நாளாக நாம் பார்க்க முடியும். திங்கள், அடுத்த நாள் திங்கள். திங்கள் என்பது சந்திரன் அல்லது நிலா என்று அர்த்தம். அதைத்தான் திங்கள் என்ற ஒரு வார்த்தையை சொல்வார்கள். 1வது நாள் சூரிய நாள், 2வது நாள் சந்திரன் அதாவது நிலாவின் நாள். ஆகவே தான் வாரத்தில் முதல் 2 நாட்கள் சூரிய நாளாக சந்திர நாளாக இருக்கும்படி ஞாயிறு திங்கள் என்ற நாட்கள் வாரத்தின் முதல் 2 நாட்களாக நாம் பார்க்க முடியும். அடுத்து வருகிற செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி இவைகள் 5 கிரகங்களாக பார்க்க முடியும். கிரகம் சொல்கிறார்களா, கிரகங்களாக நாம் பார்க்க முடியும். செவ்வாய் என்பது மார்ஸ் கிரகத்தையும், புதன் என்பது மெர்க்குரி அந்த பிளானட் என்று சொல்வார்களா அந்த கிரகத்தையும் காட்டுகிறது. வியாழன் என்பது ஜூபிட்டர் இந்த பிளானட் காண்பிக்கிறது. வெள்ளி என்பது வீனஸ் என்கிற பிளானட்டை காண்பிக்கிறது. சனி என்பது சாட்டர்ன் என்கிற பிளானட்டை காண்பிக்கிறது. ஆக இந்த 5 நாட்கள் செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி இந்த 5 நாட்கள் சூரியனை சுற்றி வருகிறதானே 5 கிரகங்களை காட்டுகிறதாக வைத்து இவைகளின் அடிப்படையிலே வாரத்தின் 7 நாட்களாக பிரியமானவர்களே இன்றைக்கு இந்த உலகத்திலே நுழைந்திருக்கிறது. ஆகவே தான் முதல் 2 நாட்கள் சூரிய சந்திர நாட்கள், மீதமுள்ள 5 நாட்கள் கிரக நாட்களாக வாரத்தின் நாட்களாக பிரியமானவர்களே நாம் பார்க்க முடியும். பின் நாட்களிலே பார்க்கிற வேளையிலே கிரேக்கர்களுக்குள்ளே ரோமர்களுக்குள்ளே ஒரு எண்ணம் ஏற்பட ஆரம்பித்தது. இந்த எண்ணம் ஏற்கனவே சுமேரியர்களுக்குள்ளே ஏற்பட்ட எண்ணம் தான். அதை நாளை தினத்திலே நான் விவரமாய் உங்களுக்கு நான் சொல்லித்தர விரும்புகிறேன். சமயம் இல்லாதபடினாலே இதை மாத்திரம் பார்த்து நாம் இந்த வேத பாடத்தை நிறைவு செய்ய போகிறோம். அன்பானவர்களே, தொடர்ந்து இந்த வாரங்களை குறித்து நாம் கற்றுக்கொள்கிற வேளையிலே இந்த வாரங்கள் எப்படி வந்தது என்று சொல்லி பார்க்கிற வேளையில் கிரேக்கர்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. இந்த நம்பிக்கை ரோமர்களுக்குள்ளேயும் காணப்பட்டது. சூரியன் என்பது மிக பெரிய ஒரு தேராக, அந்த தேரை ஓட்டிக்கொண்டு செல்வது 7 குதிரைகளாக கிரேக்கர்கள் நம்பினார்கள். காரணம் சூரியனிலிருந்து 7 ஒளி கதிர்கள் வெளிப்படுகிறது. 7 கதிர்கள் வெளிப்படுகிறது. ஊதா, கருநீலம், நீலம், பச்சை, மஞ்சள், இளஞ்சிவப்பு மற்றும் சிவப்பு ஆகிய 7 ஒளிக்கதிர்கள், சூரிய காந்தி என்று சொல்லக்கூடிய ஒளிக்கதிர்கள் அதிலிருந்து வெளிப்படுகிறது. ஆகவே இந்த 7 ஒளிக்கதிர்களை 7 குதிரைகளாகவும் சூரியனை மிகப்பெரிய தேராகவும் கிரேக்கர்கள் நம்பினார்கள். இந்த நம்பிக்கைகள் ரோமர்களுக்குள்ளேயும் காணப்பட்டதாக புதைப்பொருள் ஆய்வுகள் மூலமாக, சிலைகள் அந்த எடுக்கப்பட்ட அந்த காரியங்கள் மூலமாக, அகழ்வாராய்ச்சி மூலமாக இவைகள் நிரூபணமாக இருக்கிறது. இந்த நம்பிக்கை பிரியமானவர்களே பாரசீகத்தில் இருந்து இந்தியாவில் சிந்து போலன் கைபன் கணவாய் வழியாக கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்தியாவில் நுழைந்த ஆரியர்களுக்குள்ளே இந்த நம்பிக்கைகள் இருந்தது. ஆகவே ஒரு மிகப்பெரிய ஒரு சூரிய தேரை 4 குதிரைகள் பூட்டிய வண்டி மிக வேகமாக பூமியை வலம் வருகிறதாக நம்பினார்கள். நாம் பார்க்கிற வேளையிலே சூரியன் தான் கிழக்கில் தோன்றி மேற்கில் மறைவதை போல தெரிகிறது. ஆகவே இதை வைத்து சூரிய தேரிலே அந்த 7 குதிரைகள் பூட்டப்பட்ட வண்டி பூமியை வலம் வருவதாக நம்பினார்கள். இதன் அடிப்படையிலே 7 குதிரைகள் 7 நாட்களாக வாரத்திலே அந்த 7 நாட்கள் என்று இப்படிப்பட்ட காரியமானது பிரியமானவர்களே ஜனங்களால் நம்பப்பட்டது. கவனியுங்க, சூரியன் தன்னைத்தானே சுத்தி கொண்டு ஓடுகிறது. இது விஞ்ஞானம் சொல்லுகிற உண்மை. ஒரு காலத்திலே சூரியன் ஒரே நிலையில இருப்பதாக நம்பப்பட்டது. ஆனால் இன்றைய விஞ்ஞானம் சொல்லுகிறது, நாம் பார்க்கிற சூரியன் கிட்டத்தட்ட 15 மைல் வேகத்திலே தன்னைத்தானே சுழன்று கொண்டு தனது பாதையிலே மிக வேகமாக ஓடிக்கொண்டு இருக்கிறது. அதை குறைத்துக் கொண்டு
18 மைல் வேகத்திலே பூமியானது பின்தொடர்ந்து ஓடுகிறதாக விஞ்ஞானம் சொல்லுகிறது. ஆனால் அந்த நாட்களிலே இருந்த மக்களுக்குள்ளே நம்பிக்கை என்ன? தேரிலே 7 குதிரைகள் பூட்டிய வண்டியிலே பூமியை சூரியன் வலம் வருவதாக நம்பினார்கள். சூரியன் அல்ல பூமியை சுற்றுவது, பூமி தான் சூரியனை சுற்றி வருகிறது. இதனால் வருடங்கள் வருகிறது, பூமி தன்னைத்தானே சுற்றிக் கொள்வது நாள் வருகிறது. எப்படி என்பதை நாளை தினத்திலே நாம் விவரமாக பார்க்க போகிறோம். அன்பானவர்களே, 7 கிரகங்கள் இருப்பதாக நவகிரக வழிபாடு கூட இன்றைக்கு நாம் பார்க்க முடியும். ஆனால் 7 கிரகங்கள் அல்ல, 8 கிரகங்கள் மாத்திரமே இருக்கிறதாக இன்றைய விஞ்ஞானிகள் சொல்லுகிறார்கள். ஒரு காலத்தில் 7 கிரகங்கள் இருந்தது என்று சொன்னவர்கள் இப்போது இல்லை என்று விஞ்ஞானிகள் சொல்லுகிறார்கள். அந்த 7 கிரகங்களிலே மெர்க்குரி, வீனஸ், எர்த், மார்ஸ், ஜூபிட்டர், சேட்டன், யுரேனஸ், நெப்டியூன், புளூட்டோ. கடைசியாக பார்க்கிற புளூட்டோ, அது போன்ற ஏராளமான கிரகங்கள் இருக்கிறதா. தூசி படலங்கள், பாறைகளுடைய படலங்கள் இணைந்த அநேக உலகங்கள், அநேக புளூட்டோவை போல ஆயிரக்கணக்கான உருளையா தன்னைத்தானே சுழன்று கொண்டு கூடியிருக்கக்கூடிய சிறிய சிறிய உருளையான அநேக புளூட்டோவை போல ஏராளமான கிரகங்கள் இருப்பதினாலே இவைகள் துணை கிரகங்களாக இருக்கலாம் என்று நம்பப்படுகிறது. ஆகவே புளூட்டோவை நவகிரகங்களிலிருந்து நீக்கி இருக்கிறார்கள். இன்றைக்கு அநேக மக்களுடைய நம்பிக்கைகளிலே, இன்றைக்கு மத வழிபாடுகளுக்குள்ளே இவைகள் நுழைந்திருக்கிறது. ஆனால் விஞ்ஞான ரீதியில இவைகள் தவறான காரியமாக இப்பொழுது அறியப்படுகிறது. அன்பானவர்களே, இந்த சூரிய ரதத்திற்கு இருக்கக்கூடிய 7 பெயர்களை நான் வாசிக்கிறேன். அந்த ரதத்திலே போகக்கூடிய அந்த 7 கதிர்களுக்கு 7 குதிரைகள், அந்த 7 குதிரைகளுக்கு 7 பெயர்கள். அந்த 7 பெயர்களிலே முதலாவது காயத்ரி, இரண்டாவது பிருகதி, மூன்றாவது உஸ்னிக், நான்காவது ஜெகதி, ஐந்தாவது கிறிஸ்து, ஆறாவது அனுஷ்டு, ஏழாவது பங்கிதி. இவைகள் 7 குதிரைகளாக பெயர்கள் சூட்டப்பட்டு இருக்கிறது. பிரியமானவர்களே, பவிஷ்ய புராணத்துல இவைகளுக்கு வேறு பெயர்கள், இந்த குதிரைகளுக்கு வேறு 7 பெயர்கள் சொல்லப்படுகிறது. அதை நான் வாசிக்கிறேன். ஜெய, முதலாவது ஜெய, இரண்டாவது அஜய, மூன்றாவது விஜய, நான்காவது ஜிதர்பிரான, ஐந்தாவது ஜிதஸ்ம, ஆறாவது மனோஜப, ஏழாவது ஜிகத்ரோத. இவைகள் 7 குதிரைகளாக சொல்லப்படுகிறது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, தொடர்ந்து இவைகள் எல்லாம் 7 குதிரைகளாக 7 கதிர்களின் அடிப்படையிலே 7 குதிரைகள் பூட்டிய ஒரு மிகப்பெரிய தேராக சூரியனை கருதினார்கள். அந்த 7 ஒளி கதிர்கள் அடிப்படையிலே வாரத்தின் 7 நாட்கள் தோன்றியதாக நம்பப்படுகிறது. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இத்துடன் இந்த வேத பாடத்தை நிறைவு செய்து நாளைய தினத்திலே எப்படி நொடி, நிமிடங்கள், நாட்கள், வாரங்கள், மாதங்கள், வருஷங்கள் தோன்றியது என்பதை இந்த நிம்ரோத்தினுடைய வழிபாட்டின் முறையிலே நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். ஆகவே இவைகளை நீங்கள் தொடர்ந்து இவைகளை நாம் இன்ட்ரோடக்ஷனாக ஒருவேளை இந்த பாடத்தை நாம் பார்த்தால், முகவரியாக பார்த்தாலும் இவைகள் முழுமையானவைகள் அல்ல. இன்னும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் அநேகம் உண்டு. அவைகளை நாளைய தினத்திலும் வருகிற நாட்களிலேயும் இந்த தேவத்துவம் என்ற நடத்தப்படுகிற பாடத்தின் மூலமாக நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். ஆகவே வாரத்துல எப்படி அந்த 7 நாட்கள் வந்தது, 7 நாட்களிலே எப்படி கிழமைகள் வந்தது என்பதை இந்த பாடத்தின் கடைசியிலே நிறைவாக நாம் பார்க்க தேவன் நமக்கு அனுகிரகம் செய்தார். தொடர்ந்து நாம் அநேக காரியங்கள் கற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு எல்லா வகையிலும் உதவி செய்வாராக. தொடர்ந்து நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே, இந்த வேத பாடங்களை கற்றுக்கொண்ட இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் அவர்கள் குடும்பங்களை கர்த்தர் தனித்திலேயே பேர் பேரால் என் ஆசீர்வதி. கர்த்தர் பெரியவர், தொடர்ந்து பெரிய காரியங்களை செய்யும் இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் தொடர்ந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.